நாம எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய சொத்தெல்லாம் சேர்த்தோம்? நம்ம பிள்ளைங்களுக்காக தானே. அதுக்கு மனசை கஷ்டப்படுத்தி நாம என்ன பண்ண போறோம்? அப்படின்னா பேசாம ஃபேக்டரியை திறந்து விட்டுருவோம்டா. அண்ணே, இதுங்க பேச்ச கேட்டு நாம அப்படி ஏதாவது பண்ணோம்னா அந்த யூனியன் லீடர் முன்னாடி நாம கை கட்டிட்டு நிக்கணும். அவங்கிட்ட தோத்து போய் தலையை தொங்க போடுறவ. நாம எதுக்காக தோக்கணும்? அவங்க எவ்வளவு சம்பளம் கேட்டாங்களோ அதை விட 100 ரூபாய் ஜாஸ்தியா தரேன்னு சொல்லு. இப்ப யாரு ஜெயிச்ச மாதிரி ஆகும்? சத்தியமா நீங்க ஜெயிச்ச மாதிரி தான் ஆகும். அடாடாடாடா, என்ன ஐடியா, என்ன ஐடியா! அவங்க கேட்ட சம்பளத்தை அப்படியே கொடுத்தா நீங்க தோத்த மாதிரி ஆகிடும்னு எக்ஸ்ட்ரா 100 ரூபாய் போட்டு கொடுத்து நீங்க ஜெயிச்ச மாதிரி ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணிட்டீங்க. நீங்க 2 பேரும் ராஜ தந்துறீங்க. இங்க இருக்க வேண்டிய ஆளுங்க இல்ல, இமயமலை உச்சியில இருக்க வேண்டிய ஆளுங்க. சரி, அதை விடு. நம்ம டிரைவர் வேலைக்கு ஆளை தேடி போனியே, அது என்னாச்சு? டிரைவரா? நம்ம வீட்டுக்கா? இந்த இந்தியாவில கிடைக்க சான்ஸே இல்ல. இதுக்கு முன்னால இருந்த டிரைவரை நம்ம போட்டு அடிச்ச அடி ஊர் பூரா பப்ளிசிட்டி ஆகி போச்சு. ஏடா, பொம்பளை புள்ள மேல கை போட்டிருக்கான், அவனை சும்மா விட்டா சொல்றிய? அவன் தான் தெரியாம கைப்பட்டுச்சுன்னு சொன்னான். அதையே மீறி நம்ம அடிச்சது வாஸ்தவம் தான். அது நம்ம வீட்டோட குணம். அவனாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல படுத்து கட்டு போட்டு ஒழுங்கா ஓடி போயிருக்கலாம். ஊர்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல படுத்து பிறண்டு பேரை கெடுத்ததும் இல்லாம புத்தூர் வரைக்கும் உருண்டூட்டே போய் கட்டு போட்டு நம்ம வீட்டோட புகழ அப்படி பில்டப் பண்ணி பரப்பியிருக்கான். அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு எந்த நாய் வேலைக்கு வரும்? நானும் தெரு தெருவா நாயா அலையிறேன். தெருவில் போற நாய் ஒண்ணு என்ன பார்த்து லுக்குடுது. பதிலுக்கு நானே என்ன லுக்குட்டேன். அந்த வீட்டுக்காரா வேலைக்கு ஆள் தேடுறேன்னு அது லுக்குடுது. சரி விடுற, போய் வேற டிரைவருக்கு ஏற்பாடு பண்ணு. அப்படியே நம்ம கம்பெனிக்காரங்க வெளியே நின்னுகிட்டு இருக்காங்க. அவங்க கேட்ட சம்பளத்தை விட 100 ரூபாய் ஜாஸ்தி போட்டு தர முதலாளிங்க சம்மதிச்சுட்டாங்கன்னு போய் சொல்லு. 100 ரூபாய் பெரிய அமௌண்ட். இங்க பாருங்கம்மா, பெரியவர் சின்னவர் சேர்ந்து ஃபேக்டரியை திறக்கிறதா முடிவு பண்ணிட்டாங்க. உங்க வீட்டுக்காரெல்லாம் கேட்ட சம்பளத்தை விட 100 ரூபாய் கூட தரதாவும் சொல்லிட்டாங்க. அப்புறம் பேசாம இருக்கிறீங்க? பெரிய முதலாளி சின்ன முதலாளி வாழ்க்கைன்னு கோஷம் போட்டு போங்க. கேக்குதா? முருகா, பாட்டி, மாத்திரை ரெடி. மாத்திரையை கொடுத்தா கிழவிகள் இழுத்துட்டு கிடப்பாளுக. கொடுக்காம விட்டா மண்டே போட்டு வர முடிவு பண்ணிட்டியா? பாட்டி, கையில சல்லி காசு இல்ல. இந்த நேரத்துல மண்டைய போட்டுரும், அது இதுன்னு புலம்பாதை சாப்பிடு. ஏண்டா, மண்டைய போட்டா காரியம் செய்யக்கூட அவங்ககிட்ட காசு இல்ல? இருக்கு, நிறைய இருக்கு. எல்லாத்தையும் ஒரு பானையில போட்டு மூடி வீட்டுக்கு பின்னாடி புதைச்சு வச்சிருக்கேன். அப்ப அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து எங்களுக்கு செலவு பண்ணு. கிளவி, காலையில எரிச்சல கலப்பாரு, சாப்பிடு. ஏண்டா, எப்பேற்பட்ட பொழப்பு பழச்சு வாடா நானு. சாதாரண உடம்பா இது? சந்தன கட்டளை வேலை வேண்டிய உடம்புடா இது. நீ ரொம்ப காஸ்ட்லி கிளவிங்கிறது எங்களுக்கு தெரியும். காலையிலே பிளாஷ்பேக் போட்டு அறக்காத. நான் இன்னும் ஆம்பளைங்க வாடகைக்கு வர போனோம். கோபாலா கோபாலா, இன்னும் 2 மாத்திரை கொடுற. இது என்ன கிளவி, அரிசி மிட்டாய் நினைச்சியா ஞம் 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 திட்டுறதுக்கு? பேசாம கொடுத்தா சாப்பிட்டு பாரு. அப்பா அப்போ என்னடா இப்படி படுத்துக்கிட்டு தூங்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருல்ல? சரி, அப்ப இப்படி படுத்து தூங்குறேன். அப்போ அப்பா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா தூங்க. சாப்பிடுங்க. ஏண்டா, இந்த மருந்து நேத்து சாப்பிட்ட டேஸ்ட் இல்லையே. இது பேதி சீக்கிரமா நிக்கிறதுக்கு. அட பாவி, எனக்கே 4 நாளா வெளிக்கு வராம வயிறெல்லாம் இட்டிக்கிச்சு. இப்ப இந்த மருந்தை கொடுத்துருக்கேன். நான் எப்படா ஜனவாதிக்கு போறது? அப்ப யாருக்கு பேதி? கோவாலு, அப்பா, பேதி எனக்கு தாண்டா புடுங்குது. ஓ, பேதி புடுங்குதுன்னா ஒரு இடத்துல அடங்கி உடங்கி கிடக்க வேண்டியதானே? எதுக்கு இப்படி சுத்திக்கிட்டு இருக்கீங்க? அடங்கி உடங்கி 2 நாளா அந்த கக்குச்சுக்குள்ள தாண்டா கிடைக்கிறேன். அந்த மருந்து எனக்கு குடுறா. இருந்ததெல்லாம் அப்பா காலி பண்ணிட்டாரு. சரி சரி, நான் கடைக்கு போய் வேற வாங்கிட்டு வந்துடுறேன். இழுக்க முடியலையே. என்ன என்னாச்சு? இழுக்க முடியலடா, இழுக்க முடியல. இழுக்க முடியலன்னு அப்புறம் இந்த கழுதி எதுக்கு குடிக்கணும்? இதெல்லாம் மூச்சு இழுக்க முடியலடா. சீக்கிரம் போய் டாக்டர் கூட்டு வாடா. போட்டு கொடுங்க. போகும்போது சும்மா தான் போகணும். ஏன் ஒரு கல் எடுத்து கொடுக்க உள்ள வச்சு ரோட போயா?
காலங்காத்தால டென்ஷன் பண்ணாதீங்க. டென்ஷனோ டென்ஷன் டென்ஷன். என்ன சார் பிரச்சனை? சார் வாளியில ஒரு யானை அடிச்சிட்டான் சார். யானை ஆட்டோலயா? சாரி, பூனை அடிச்சிட்டான். ஓஹோ, அது இருக்கட்டுங்க. இங்க ஒரு டிரைவர் இருந்தானே இங்க. அவன் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் சம்பளம் கொடுத்தா வேலையை விட்டு துரத்தி விட்டீங்களா? இல்ல, வண்டியே தூக்கிட்டு போயிட்டான். என்னையா வண்டியை தூக்கிட்டு போயிட்டான்னு சிரிச்சுட்டு சொல்றீங்க? போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? எதுக்கு? நாங்களே அவனுக்கு சம்பளம் கொடுத்து 3 வருஷம் ஆகுது. சம்பள பாக்கிய சொல்லி அவனே ஒரு தொகையை போட்டு கொடுத்து வண்டியை தூக்கிட்டு போயிட்டான். இப்ப டாக்ஸியே ஓட்டிட்டு இருக்கான். என்னய்யா டிரைவர் எல்லாம் வண்டி கொடுத்து முதலாளி ஆக்கிட்டீங்க. இனி நான் டிரைவருக்கு எங்கய்யா போவேன்? சார் 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 சார், என்ன? நீங்க டிரைவர் வேலைக்கு தானே ஆளை தேடுறீங்க? ஆமா. எந்த வீட்டுக்கு? பாபா பிரதர்ஸ் முதலாளி வீட்டுக்கு. ஏன்? இல்ல, நல்ல நம்பிக்கையான நாணயமான நல்ல ஒரு பையன் கிட்ட இருக்கான், சேர்த்து விடலாமேன்னு பார்த்தேன். வர சொல்லு. நல்ல சம்பளம் கிடைக்கும்ல? அதெல்லாம் அடிச்சு விடுவானுங்கய்யா. எக்ஸ்ட்ரா கிடைக்கும்ல? எக்ஸ்ட்ரா மட்டுமா? கைமா கால்மா கில்மா இன்னும் பின்னு போடுவானுங்கய்யா. வேலை பர்மனன்ட் தானே? அவனை வேலைக்கு வர சொல்லியா? 3 தலைமுறைக்கு அவனையே சேவகம் பண்ற மாதிரி பட்டாவை எழுதி கையில கொடுக்க சொல்ற. ஆளு யாரு? நான் தான். நீயா? நீதான் அந்த நல்ல பையனா? அவனுக்கு கேக்குற குவாலிபிகேஷன்ல ஒண்ணு கூட உங்ககிட்ட இல்ல. உன்னை எப்படியா வேலைக்கு சேர்த்துக்குவானுங்க? அது என்ன குவாலிபிகேஷன் சார்? நீ என்ன படிச்சிருக்க? பிகாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே நீ அவுட், ஆள விடு. சார், நான் அப்புறமா எல்எல்பி எம்கோ அப்படியே தான் படிச்சு பாஸ் பண்ணிக்கிறேன் சார். இதுவே ஜாஸ்திங்கிற இன்னும் அதிகம் படிக்கிறாங்கறியா? அந்த காம்பவுண்ட்லயே அவனோட அதிகம் படிச்சவங்க யாரும் இருக்க கூடாது. அப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் பிடிச்சவனுங்க. அவங்க எதுவரை படிச்சிருக்காங்க? அவனுக்கு படிக்கவே இல்ல. சும்மா எல்லாம் இதே மாதிரி தான். அப்படின்னா ஏதோ எல்கேஜி யூகேஜி தான் படிச்சிருக்கேன், அப்புறம் ஸ்கூலுக்கே போல சொல்லி சேர்த்து விட்டுருங்க. அவருக்கு பள்ளிக்கூடம் பக்கமே போகலங்கற. நீ கான்வென்ட் ரேஞ்சே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கியா? நீ ரொம்ப ரொள்ள புடிச்சவையா? சார், எப்படியாவது சேர்த்து விட்டுருங்க சார். சரி விடு, அது வேணா எப்படி சமாளி சேர்த்து விட்டுறலாம். ஆனா அவனுக்கு கேக்குற பர்சனாலிட்டி அவன்கிட்ட கொஞ்சம் கூட இல்லையாமா? அது அந்த மாதிரி பர்சனாலிட்டி சார். சும்மா பங்கர பக்கிரி மாதிரி கேக்குறானுங்க. நீ நல்லா முழுமுன்னு இருக்கிய. முடியெல்லாம் கழிச்சு விட்டுறேன், சட்டை எல்லாம் கிழிச்சிடுறேன். எப்படியாவது அந்த வேலையை வாங்கி கொடுங்க சார். ஒரே அடியா பிச்சை கேட்க ரேஞ்சுக்கு வந்துட்டியே. ரொம்ப காய்ச்சப்பாடாமா? சார், வீட்டுல 7 உருப்படி பசியும் பட்னியுமா கிடக்குது. ஏதோ இந்த வேலையை போட்டு கொடுத்தா ஒருவேளை சாப்பாடாவது அவங்க நிம்மதியா சாப்பிடுவாங்க. சரி விடு, உன்னை எப்படி சொல்லி சேர்க்கணுமோ அப்படி சேர்த்துறேன். அவன் பேர் என்ன சொன்ன? கோபாலகிருஷ்ணனுங்க. 2 பேரும் சேர்ந்து வந்திருக்காங்களா? ஆளு ஒண்ணுதாங்க, பேரத்தான் ரெண்டாக்கி வச்சிருக்கோம். பேர்லயே போக்கிட்டு தான் தெரியுது. அப்புறம் எதுக்கு அவனை கூட்டிட்டு வந்த? தம்பி, இவன் சரியா வர மாட்டான். வா. ஐயோ, என்னங்க பிரச்சனை? அவன் பெரிய நடிப்புக்காரனா இருப்பான் போல் இருக்கு. காரு மேல பாசம் உள்ளவன தான் வேலைக்கு வச்சுக்கோன்னு சொல்லி காருக்கு முத்தம் கொடுத்து நடிப்பு அடிச்சுட்டான் பாரு. ஐயோ, முத்தம் கொடுக்கலீங்க. உள்ள என்ன இருக்குன்னு உத்து பாத்துட்டு இருக்காங்க. ஏண்டா, பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீடு வயசானவனை கூட்டிட்டு வாடான்னா வயசு பையனை கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க. ஐயே, இந்த காலத்துல நரச்ச தலைக்காரங்களை நம்ப கூடாதுங்க. தலைக்கு டை போடுற மாதிரி பொண்ணுங்க மேல கை போட்டுருவானுங்க. இவனுங்க இருக்கானுங்களே, தொட்டா வெட்டி போடுவீங்கன்னு கொஞ்சம் எட்டியே இருப்பானுங்க. இந்த பாருங்க, ஏஜ் தான் 28, ஆத்தி 8 வயசு, பச்சை குழந்தைக்கு இருக்க மாதிரி இருக்கு. வேணா டெஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா? இந்தப்பா, அந்த லெஃப்ட் சைடு ஓபன் பண்ணி காட்டு. ஓபன் பண்ணியா? அண்ணே, இந்த பாரு, ஏதாவது ஏடா கூடமாச்சு முட்டிக்கு முட்டி தட்டி எடுத்து விடுவேன். உங்களுக்குன்னே அவன் 2 முட்டியை ரிசர்வ் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். நீங்க எப்ப வேணாலும் தட்டி எடுத்துக்கங்க. அவ முட்டிய இல்லடா, ஓ முட்டிய. ஐயோ, நான் இன்னும் ரிசர்வ் பண்ணவே இல்லையே. ஏய், பெட்டியை தூக்குடா. அந்த கிருஷ்ண விளையாட்டெல்லாம் பேரோட வச்சுக்கணும், இல்லன்னா கைய காலை வெட்டிடுவேன். போடா. நடைய பாரு, ஆணிக்கால் பசங்க. கிருஷ்ணா, எனக்கு அப்பவே தெரியும் இந்த வீட்டுல வேலை கிடைக்காதுன்னு. எங்க நீ பொட்டி கட்டி கிளம்பிட்ட? நான் ஒண்ணும் அவங்கள பாக்கல, அவங்க தான் மேலே இருந்து இப்படி பார்த்தாங்க. ஓ, இந்த கேப்ல நீ ரூட் போட்டியா? யூ டோன்ட் வரியா, யூ ஆர் அப்பாயிண்டட். நீ செலக்டட்ங்கிறத அந்த புத்துக்கால் பசங்க அப்படி சொல்லிட்டு போறானுங்க. கம்மியா கம்மு. கல்யாண கோயிலுக்கு போகணும். அடிச்சது யோகம். முதல் சவாரியே உனக்கு கோயில் கிடைச்சிருக்கு. நல்ல தகுனம். லட்சுமி குடி, நீ கோயிலுக்கு போ. அதெல்லாம் இந்த ட்ரெஸ்லயா கோயிலுக்கு வரீங்க? உள்ள போறது நீங்க தானே? ஏன் உங்களுக்கு சாமி நம்பிக்கை இல்லையா? இதுக்கு ஆனா என்ன பேசுற? யார பார்த்து என்னமா வார்த்தை கேட்ட? தெருவுல யாராவது ராமசாமி குப்தாவின் பேர் வச்சுட்டு போனா கூட அவங்க பின்னாலேயே சாமி சாமின்னு போயிட்டு இருப்பான். பாரு, மூஞ்சி முகரை எல்லாம் வீங்கி இருக்கு. ராத்திரி எல்லாம் தூங்குனா தானே காயத்ரி மந்திரமே சொல்லிட்டு இருக்கான். பெரிய பக்தி வேணுமா? வா, நீ வெயிட்டிங் கேட்டி மாத்திட்டு. அம்மாடி, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு.
நீ என்ன பெரிய பகுத்தறிவு பாக்குறியா? சாமி நம்பிக்கை இல்ல, அந்த நம்பிக்கை இல்லங்கிற. இந்த மேட்ரு மட்டும் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சது, இந்த நிமிஷமே உன்னை பொட்டி கழட்டி விட்டுருவா. கம்மியா? அக்கா, நான் காலேஜ்ல இறங்கிட்டு உனக்கு வண்டி அனுப்புறேன். இன்னும் கோயில டிராப் பண்ணிட்டு போமா? கோயில் பக்கத்துல தானே இருக்கு, கொஞ்சம் நடந்து போய் ப்ளீஸ்க்கா. சரி. வெயிட்டியா? ஐயோ, எந்த ட்ரெஸ் போட்டாலும் உனக்கு எடுப்பா இருக்கு. முகத்தை காட்டு, பக்தி பலமா இருக்கிற. இப்படியே நீ கோயிலுக்குள்ள போறேன்னு வை, பூசாரி கப்புறம் உன் காலில் விழுந்துருவான். ஐயா, என்ன ட்ரெஸ் இது? ஒரு சந்தன போட்டு வச்சுக்கிட்டு கையில ஒரு நாதஸ்வரம் எடுத்துட்டு வர வேண்டியதானே? இப்படியே காலேஜ் போனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கிண்டல் பண்ணுவாங்க. போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. நான் அப்பவே சொன்னேன், இந்த ட்ரெஸ் உனக்கு சரியில்லை. இந்த ட்ரெஸ்ஸோட கையில வெத்தலை போட்டு கொடுத்தா வேற புரோக்கர் மாதிரி இருப்பேன்னு. நீ கேட்டியா? இந்த பொண்ணோட இந்த ட்ரெஸ்ல காலேஜுக்கு போயிருங்க, பாக்குற 10 பையன் என்ன நினைப்பான்? இத படிக்கிற பொண்ணு நினைப்பானா இல்ல வேற வேற? மனசாட்சி தொட்டு சொல்லு, சத்தியத்தை கட்டுப்பட்டு சொல்லு. இந்த ட்ரெஸ் உனக்கு எந்த நாயா குடுத்துச்சு? நீங்க வேண்டா, ஆள் மாறி போச்சே. போப்பா. அந்த பொண்ணு கிட்ட போட்டு கொடுத்தியா? இங்க பாரு, அந்த பொண்ணு சென்டர்னா இந்த பொண்ணு ஸ்டேட். ஆளுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் மாத்தினா உனக்கு இந்த வீட்டுல வேற. போயா குடு சுண்ட கட்டியா, சட்டையா கட்டியா கட்டியா. எதுக்கு உனக்கு வேட்டி எல்லாம்? போய் ட்ரெஸ் மாத்த. இதே உக்கணுமா? பிரியாமா, நீ காலேஜ் போகணுமா? ஆமாப்பா. நான் அண்ணனும் அக்கா கல்யாண விஷயமா வெளிய போறோம். நீ ஒரு ஆட்டோ பிடிச்சு போமா? சரிப்பா. அட்டகாசமா இருக்கிற நெல்லு. இந்த ட்ரெஸ் தான் உனக்கு எடுப்பா இருக்கு. கண்ணாடி அதை விட சூப்பர். இப்படியே நீ ஆந்திரா பக்கம் போனேன்னு வையே, உன்னை அல்வா மாதிரி அள்ளிக்குவாங்க. வா. கண்ணு தெரியுதா இல்ல குத்து மதிப்பா வர்றியா? இல்ல தெரியுது. வேணாம், போய் சொல்லிட்டாங்க. போய் குப்பிடுங்க, மூக்கு உடைஞ்சு போயிரு. தெரியுது. இது எத்தனை? இது 6. 5யா? வா. அண்ணே, இவனை பார்த்தா டிரைவர் வேலைக்கு வந்த மாதிரியா இருக்கு. டிரைவர் ஏண்டா, இவனை கார் ஓட்ட கூட்டி வந்தியா இல்ல சினிமாவில் நடிக்க கூட்டிட்டு வந்தியா? இப்படி எல்லாம் சோடிச்சு சிங்காரிக்கிற வேலை வச்சுக்காத. ஐயா, அம்மனி காலேஜுக்கு போறோம். அவன் இறக்கி விட உனக்கு எதுக்குற இந்த வயசு? இல்ல இவருதானுங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ஐயா எங்களுக்கு பிடிக்காதுன்னு சொன்னா கேக்குறியா நீ? என்ன கண்ணாடி இது? பிரைட் ஸ்கூலுக்கு போற கண்ணாடி, காலேஜ் போற கண்ணாடி அது. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இல்ல இல்ல இல்ல, இனிமே இந்த விளையாட்டுக்கு நான் வரல. என்ன இழிச்ச வாய் நினைச்சீங்களா? ஒவ்வொருத்தர் வண்டியில உட்காரும் போது நான் ஒவ்வொரு வேஷத்துல வண்டி ஓட்டுறமா? எல்லாருமா சேர்ந்து உட்கார்ந்து நான் துணியிலாம வண்டி ஓட்டுறமா? அதுவும் நடக்கலாம், அதுக்கு மேலையும் நடக்கலாம். இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னு ரொம்ப சிலிப்பிக்கிற. என்ன உடம்பு பூரா ப்ளூ பெயிண்ட் அடிச்சிட்டு ராமர் வேஷம் போட சொன்னமா இல்ல பொச்சுக்கு பின்னால வாழை ஓட்டிட்டு அனுமார் வேஷம் போட சொன்னமா? ஏதோ குழந்தை பிள்ளைங்க ஆசைப்பட்டா ட்ரெஸ் மாத்திட்டு போப்பா. அவங்க குழந்தை பிள்ளைங்க, இவங்க குழந்தை பிள்ளைங்களா? அவனுக்கு அறிவில்லாத காட்டு பண்ணீங்க. அதுக்கு என்ன செய்ய சொல்ற? நான் இந்த வீட்டுல வேலை பாக்குறேன். உனக்கு ட்ரெஸ் ப்ராப்ளம் தான். இனிமே வராதியா? உனக்கு பர்மனண்டா நானே ஒரு ட்ரெஸ் கொண்டு வரையா? யாரா நீ? ஏன் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க? டிரைவர். டிரைவரா? ஒரு டிரைவர் ஏன் சட்டை ஏன் பேட்டை போட்டு நிக்கிற? யார் உன்னை போட சொன்னது? காளி அண்ணன். ஓ, அந்த ஆள் ரெக்கமெண்டேஷனா? அதான் அவர் மாதிரியே உனக்கு மண்டக்கணம் ஜாஸ்தியா இருக்கு. சட்டையை கட்டுறா. கட்டுற சட்டைய கட்டுறா. யார் சட்டையை யார் பாடியில போடுறது? குடு, பேண்டை கட்டு. இதுவும் இப்ப நான் அவுட் பண்ணா கட்ட வச்சுக்கிறான். அவரு சொன்னாரு இவரு சொன்னாருன்னு இனிமே இந்த மாதிரி தில்லுமுள்ளு வேலை பண்ண ஒற்றேடி உன் ஷேப்பைய மாத்தி வந்துருமா? என்னையா அது? யாரு? அது ஒரு அரலூசு. இந்த வீட்டுல இருக்க 2 பைசன். அது எனக்கு தூரத்து சொந்தம். சொந்தம்னா ஏன் அவுட் ஹவுஸ்ல இருக்கா? அதான் தூரத்து சொந்தம் அவுட் ஹவுஸ்ல வச்சிருக்காங்க. இதுல எல்லாம் நடுவீட்டுல வச்சுக்க முடியுமா? ஏன் ஏதாவது பண்ணிருச்சா? கடிச்சிருச்சு. அது லைட் கடி இருக்குதான் செய்யும். இந்தா, இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வா. இல்லன்னா அந்த பைசனுக்கு உன்னை பெரிய கடி கடிச்சு வச்சிரும். எப்படி ட்ரெஸ்? ஒட்டார போடுறா. எதுக்கு நீ பாடி கட்டின? ஏய், வண்டி எடுக்க சொன்னா அங்க என்ன சர்க்கஸ் பண்ணிட்டு இருக்க? முதல்ல வண்டியில ஏறும்போது வலது கால வச்சு 2 காலம் ஒண்ணுதான். ஏழு வண்டியே. லட்சுமி, என்ன
இன்னைக்கு ரொம்ப ஸ்டைலா வந்திருக்கீங்க. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? ம். என்னுடைய வாழ்க்கையில நான் சந்தோஷப்படுற ஒரே நாள். புரியல? ம்ஹும். நான் முதல்ல உனக்கு லவ் லெட்டர் கொடுத்ததுக்காக சின்ன மாமாவும் பெரிய மாமாவும் போட்டு என்ன அடிச்சு உதைச்சாங்களே, அந்த அற்புத நாள். அது நடந்து இன்னையோட 1 வருஷம் முடிய போகுது. அப்படி லவ் ஸ்டோரிக்கு வயசு 1. அதை கொண்டாடுறதுக்காகத்தான் இந்த பெர்சனாலிட்டியில வந்தேன். இந்த பர்சனாலிட்டியை பார்த்தா மறுபடியும் அடி வாங்குவீங்க போல தெரியுது. அன்னைக்கு ஏதோ கோவத்துல அடிச்சிட்டாங்க. ஆஹா. ஆனா இப்ப என் மேல கை வைக்கிற தைரியம் அவங்களுக்கு கிடையாது. அடிச்சா செத்து போயிடுவீங்க நினைச்சுப்பாங்க. லட்சுமி, ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. நான் உயிர் வாழ்றதே உனக்காகத்தான். இதே வார்த்தைய பிரியா கிட்டயும் சொன்னீங்களா? போட்டு கொடுத்தாளா? அதெல்லாம் சும்மா தமாஷ்க்கு பேசுறதுதான். சரி, ஆ. ஏன் பின்னாலேயே சுத்திக்கிட்டு உங்க லவ் ஸ்டோரிய வேஸ்ட் பண்ணாதீங்க. லட்சுமி, நீ என்ன சொல்ற? இப்ப அப்பாவும் சித்தப்பாவும் போயிருக்கிறது என் கல்யாண விஷயமா பேசத்தான். செவ்வாய் தோஷம் இருக்கிற பொண்ண எந்த ஆம்பளை கட்டிக்குவான்? லட்சுமி, எதுக்கும் கவலைப்படாத. செவ்வாய் தோஷம் இல்லை, எந்த தோஷம் இருந்தாலும் சரி, உனக்கு வாழ்க்கை கொடுக்கணுன்ற ஒரே லட்சியத்துக்காகத்தான் நான் உன்னையே சுத்தி வரேன். இனிமேலாவது என்னுடைய ஹார்ட்டை நீ புரிஞ்சுக்கிட்டா சரி. வரேன். ஐயோ, கிருஷ்ணா, நீ வண்டி தொடச்சிட்டு இதை வந்துடுறேன். ஓ, போன காரியம் என்னாச்சு? என்னன்னா உனக்கு என்னடா? இல்லண்ணே, லட்சுமி கல்யாண காரியமா போனீங்களா, அது என்னாச்சுன்னு கேட்டா அதுக்கு என்ன அடிக்கிறீங்க? எவனோ ஒரு விருந்தாளிக்கு பிறந்த பையன், நாங்க எங்க போனாலும் எங்களுக்கு முன்னால ஓடி போய் அந்த பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு, அதை கட்டிக்காதீங்கன்னு களைச்சு விட்டுக்கிட்டே இருக்கான். ஒரு பொம்பளை புள்ளியோட வாழ்க்கையில விளையாண்டுட்டு இருக்கான். அவன் மட்டும் என்கிட்ட கிடைச்சா உனக்கு தான்டா சொல்றேன், சரி. கடிச்சு துப்பிரும். ஆளி போடா. உங்களை மாதிரி இருப்பாரா? உங்க வயிறு இருப்பாரா? கொஞ்சம் கம்மிதான். நிறம் உங்களை மாதிரி சிவப்பா இருப்பாரா? அதுவும் கம்மிதான். அப்படியே உங்களை மாதிரி இருப்பாருன்னு சொல்றீங்க? டேய், லட்சுமி கிட்ட என்னடா பேசிட்டு இருக்கிற நீ? தோ நிக்குது பாரு, இது மாதிரி தான் இருக்கும். இத பார்த்தா அதை பார்க்க வேண்டாம். ஐயா, ச்சே, அப்ப எனக்கு அது வேண்டவே வேண்டாம். டேய், லட்சுமி கிட்ட என்ன பத்தி என்னடா சொன்ன? கையிடுறா. ஆ? மேல கைய வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. விட்டனா பல்லு பக்கடா காழ்ந்துடும். நான் யாரு நினைச்சுக்கிட்டு இருக்கேன்? யார பார்த்து பல்ல உடைப்பேங்கிற? நான் நினைச்சா உன்னைய பார்சல் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிருவேன் தெரியுமா? இரு, உன்னை போட்டு கொடுக்குறேன். எவனோ ஒருத்தர் நம்ம குடும்பத்தை கெடுக்கணும்னே சுத்திட்டு இருக்கான். அந்த ராஸ்கோல் மட்டும் என் கையில கிடைச்சா ஒன்னு கொளுத்தி விடுவோம். கொளுத்தி. அண்ணே, இந்த சம்பந்தம் போனா போட்டு விடுங்க அண்ணே. லட்சுமிக்கு இதை விட நல்ல இடத்துல மாப்பிள்ள கிடைப்பான் பாருங்க. அது கிடைப்பான் தம்பி. ஆனா அந்த சம்பந்தக்காரன் முன்னால நாம பதில் பேச முடியாம கை கட்டி நிக்க வச்சுட்டானே. லட்சுமி ஜாதகத்துல ஒரு சின்ன குறை இருக்கு, இல்லன்னு சொல்லல. அதை சரி பண்ணி மாத்தி அடிச்சுட்டு போனா அதையும் அங்க போய் சொல்லி தலைமுடிய வச்சுட்டானே. அந்த கேப் மாதிரித்தனமான வேலையை யாரு பண்றாங்கன்னு இப்பதான் எனக்கு லைட்டா தெரியுது. ஆள் பாக்குறதுக்கு தேவாங்க மாதிரி இருக்கும். ஒரு புல் கை சட்டையை போட்டுட்டு இந்த ஏரியாவில் தான் சுத்துது. அந்த தேவாங்கு தான் குருட்டு கண்ணை மறைக்கிறதுக்கு ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு சுத்துது. என்னைக்காச்சும் ஒரு நாள் என்கிட்ட மாட்டுச்சு, அதிவிரைவில் அம்மியில வச்சு அரைக்கத்தான் போறேன். டேய், நீ ஏன்டா இங்க வந்த? சும்மா மாமா, போடா, போடா. ஃப்ரெண்ட், எஸ், நீங்க எத்தனை வருஷமா இவங்க கூட இருக்கீங்க? இந்த நாய்ங்க சட்டி எடுத்த காலத்துல இருந்து நானும் கூடவே இருக்கேன்பா. ஓஹோ, அப்ப 10-25 வருஷம் சர்வீஸ் வரும் இல்ல? ஆமா, இது பெரிய மிலிட்டரி கேம்ப். சர்வீஸ்க்கு பதக்கம் கொடுக்க போறாங்க. அட ஏன்பா நீ வேற. ஃப்ரெண்ட், நீங்க ஏன் இதுவரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கல? இந்த பன்னீரோட போராடுறதுக்கு எனக்கு நேரம் சரியா இருக்கு. இது ஒருத்தி கழுத்துல தாலியை கட்டிட்டு வந்து அவங்க கூட வேற போராடணுமா? அதனால பிளைனாவே இருந்துட்டேன். இந்த பாரு, இந்த பழசு எல்லாம் கிண்டி கிண்டி கேட்டா எனக்கு பிடிக்காது. காலையில எத்தனை மணிக்கு எந்திரிப்பேன்? குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு சுட சுட காஃபியோட என்ன எத்தனை மணிக்கு கூப்பிடுறீங்களோ அத்தனை மணிக்கு நான் எந்திரிச்சிடுறேன். அப்புறம் ஃப்ரெண்ட், எனக்கு டிஃபனுக்கு அது வேணும் இது வேணுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏதோ உங்களால முடிஞ்ச மாதிரி இட்லி, தோசை, ஆப்பம், முட்டைக்கறி, பாயா, அந்த ரேஞ்சுக்கு போதும். முடிஞ்ச 2 ஆஃப் பாயில் போட்டு கொடுங்க. சத்தியமா நான் கேக்குறேன், உன் வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி இதெல்லாம் வாங்கி தின்னுக்கிறியா? இல்ல இடிச்சு வாங்கி ஒருத்த மாட்டிக்கிட்டா இன்னைக்கு இவங்கிட்ட வாங்கி திங்கலான்னு சொல்றியா? இங்க பாரு, நீ கலெக்டர் இல்ல, டிரைவர். இது கெஸ்ட் ஹவுஸ் இல்ல, அவுட் ஹவுஸ். ஞாபகம் வச்சுக்க. ஃப்ரெண்ட், இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? இதுக்கு முன்னால எங்கேயோ தைய கடையில வேலை செஞ்சிருக்கேன்னு தெரியுது. அது இல்ல, அந்த கால் இப்படி உங்களை வா வா வான்னு கூப்பிடுற மாதிரி இல்ல? என்னை வா. எதுக்கு? அப்படியே கொஞ்சம் அமுக்கி விட்டீங்கன்னா அசந்து தூங்கிடுவேன். அம்மா பழக்கப்படுத்தி விட்டுருச்சு. இங்க யாராவது அம்மா கிடைக்குமா?
இப்ப அம்மா கேப்ப, அப்புறம் அம்மனி கேப்ப, என் தொழிலையே மாத்திருவேன். இங்க பாரு, நீ டிரைவர் டிரைவர் டிரைவர், காலையில டிரைவர்னு கூப்பிட்டா எழுதி சொல்லியாரணும். இவங்கிட்ட எல்லாம் கேட்க வேண்டிய விதி ஆகி போச்சு. என்ன பண்றது? இந்த வீட்டுக்கு தான் எந்த நாய் வரமாட்டேங்குது. படியா